வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யோவன் வாட்டர் ஹீட்டர். இது வந்து பவர் லைட் எரியுது, ஆனால் ஹீட்டர் லைட் வந்து எரியலை. தண்ணி வந்து சூடாக வரையில் நார்மலாகவே வருது. ஓகே, இதை வந்து நாம் ரிப்பேர் பண்ணுவோம். ரிப்பேர் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். அதை பார்த்துக்கொள்வோம். இந்த மாடல் நம்பரை பார்த்துக்கொள்ளுங்க. கவரை கலட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திங் வந்து இங்கே இருக்கும். இது வந்து இப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை கலட்டி எடுக்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு நட்டு இருக்குது, இதையும் கலட்டி எடுத்துகிட்டு இந்த திங்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, வெளியில் எடுத்தால் இது உள்ளே வந்து ஒரு திங் இருக்குது பாருங்கள். இங்கே இது வந்து மேக்னெட்டிக் சென்சர் அப்படின்னு சொல்கிறது. மேக்னெட்டிக் சென்சர் இது உள்ளே இருக்கும். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கிறத நீங்கள் உள்ளுக்கே பார்க்க முடியும். தெரியுதா? ஓகே, இது வந்து வெளியில் எடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர் வந்து காட்டுறேன். இது மாதிரியான ஒரு வாஷர் வந்து அதில் இருக்கும். அதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி, கொஞ்சம் டைட்டாக போகக்கூடிய மாதிரியான ஏதாவது இரும்போ இல்லை ஏதாவது ஒன்றை விட்டு எடுக்கலாம். அப்படி அடிப்போனால் கொஞ்சம் திக்கான ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அதை வந்து உள்ளே ஊட்டிட்டு திரும்பி இழுத்து விட அது வெளியில் வந்துடும். இது வந்து அந்த சிலிக்கான் மாதிரி சாஃப்டாக அப்படியெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் வந்து இறுக்கமாக தான் இருக்கும். இது வந்து ஒன்றுமே ஃப்ளெக்சிபிள் இல்லாத ஒன்று. அப்போ அதே மாதிரி ஒரு அடைச்சி விட்டுட்டு திருப்பி இழுக்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும். ஓகே, இது நான் வந்து இந்த ஷார்ப்பனர் இருந்த ரவுண்டு அதை போட்டு உள்ளே மாற்றிட்டு எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டுது. ஓகே, அதே மாதிரி இது உள்ளே இருக்கிற இந்த மேக்னெட்டிக் சென்சர் இதை வந்து வெளியில் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் கரல் பிடிச்சி அது வந்து இறுக்கி இருக்கும். அது எப்படி இருக்கும் அந்த திங்ஸ்ன்றா காட்டுன்னு பாருங்கள். இது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நம்பர் ஒரு மாடலுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சிலது 2-3 மாடலுக்கு வந்து இதே மாதிரி இருக்கும். இது வந்து யோவன் வாட்டர் ஹீட்டருக்கு வர்றது. இதே மாதிரி வேறு வாட்டர் ஹீட்டர்களுக்கும் இருக்குது. பெனாசோனிக்கோ அல்பாவோ அல்ல வேறு ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு மாடலில் வேறு வேறு டைப்பில் அந்த மேக்னெட்டிக் சென்சர் வரும். சரி, இதை வந்து நம்ம போட்டுட்டு பார்ப்போம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஓகே, நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இல்லாட்டி முன்னமே அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து நம்ம மாற்றிட்டோம். இதில் இருக்கிற மேக்னெட் சென்சரை வந்து மாற்றிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்களுக்கு சரியாகிடுச்சுது. பாருங்கள், இப்போ பச்சை லைட் இருக்குது, ஆனால் ரெட் லைட் இல்லை. இப்போ நம்ம சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து ஹீட்டர் வந்து ஒர்க் பண்ணுது. இவ்வளோதான். இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களோட பயந்து கொள்ளுங்கள். இது மாதிரி ரிப்பேரிங் இருந்துச்சுன்னா எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.